ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இது குறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர், இந்தியாவின் ஜனநாயகத்தை ஒரு கட்சியின் பேராசைக்கு ஏற்ப வளைக்க முடியாது எனவும், இந்த திசை திருப்பல் தந்திரங்களின் சக்தியை வீணாக்காமல் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு மற்றும் மாநிலங்களுக்கு வளங்களை சமமாக விநியோகித்தல் போன்ற அழுத்தமான பிரச்சனைகளை மத்திய அரசு தீர்க்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை பொறுத்தவரையில் நேற்று மத்திய அரசு தரப்பில் தகவல் என்பது வெளியாகியது. இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே திமுக தரப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் சுழற்சிகள், பிராந்திய பிரச்சனைகள் மற்றும் நிர்வாக முன்னுரிமைகள் ஆகியவற்றில் உள்ள பரந்த வேறுபாடுகளை கருத்தில் கொண்டு இது தளவாட ரீதியாக சாத்தியமற்றது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோமென்றால் அனைத்து அலுவலக விதிமுறைகளின் உண்மையற்ற சீரமைப்பு தேவைப்படும் என தெரிவித்துள்ள அவர், பாஜகவின் ஈகோவை திருப்திப்படுத்தும் நடவடிக்கை தான் இந்த நடவடிக்கை எனவும், இந்தியாவின் ஜனநாயகத்தை ஒரு கட்சியின் பேராசைக்கு ஏற்ப வளைக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்த திசை திருப்பல் தந்திரங்கள் சக்தியை வீணாக்காமல் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு போன்ற அழுத்தமான பிரச்சனைகளை மத்திய அரசு தீர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.